அனுபவம் பக்தி கனெக்ட் நண்பர்களுக்கு வணக்கம். 2024 நம்ம குட் பை சொல்லிட்டு இப்போ 2025 இருக்கோம். 2025 எண்ணியல் பலன்கள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய பிறந்த நாளை வச்சுக்கிட்டு இந்த வருஷம் எப்படி இருக்க போகணும்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் 1லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே பிறந்த அத்தனை பேருக்கும் பொது பலன் என்னவாக இருக்க போகுதுன்னா, கடன் பிரச்சனை, கல்யாணம், குழந்தைகள், வீடு, வாகனம், இதுதான் எல்லாருடைய தேவைகளாக இருக்கும். ஸோ எல்லாம் பெறுவோம், சரவண பவம். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி தீர்வு, எப்படிலாம் இந்த வருஷம் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 1ஆம் தேதி பிறந்த எல்லாருக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரே விஷயம். முதல் விஷயம் ஆரோக்கியம். முதல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 1ஆம் தேதி பிறந்தவங்க என்ன பண்ணலாம் 2025 அப்படின்னா, நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் காய்கறி உணவு அப்படின்றத கட்டாயமாக எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது காய்கறி உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. சரி, இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் என்னென்ன தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் விலக போகுது. அது திருமணமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், குழந்தை செல்வமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தடைகளை எல்லாம் விளக்கிறதுக்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா சித்தர்கள் சொன்னது தான், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. இந்த அண்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த பிண்டத்தை சரி பண்ணது மூலமாகவே சரி பண்ணிக்கலாம். அப்போது 1ஆம் தேதி பிறந்தவர்கள் எடுத்துக்க வேண்டிய காய்கறி உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக கார உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. காரமான உணவுகளை எடுத்துக்கிறதன் மூலமா உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு. கூடுதலாக வயதில் பெரியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுங்க. வயதில் பெரியவர்கள் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆனால் இந்த வருஷம் 1ஆம் தேதி பிறந்தவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுங்கள். உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அவரை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்க உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா ஸ்தானத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக உதவிகள் பண்ண உங்களுக்கு பண வரவுன்றது நிச்சயமாக உண்டு. அடுத்து கடன் பிரச்சனை. தொடர்ச்சியாக அந்த கடன் எல்லாத்துக்குமே இருக்குது. ராசி, லக்னம், நட்சத்திரம், தேதி எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவானது கடவுள் மாதிரி கடன் எல்லாத்துக்கும் பொதுவாகிடுச்சு. அப்படி இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க அந்த கடன் பிரச்சனைலேருந்து வரணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், இனிப்பு பொருட்களை தானமாக கொடுங்க. இனிப்பு பொருட்கள் எவ்வளோ தானமாக கொடுக்குறீங்களோ, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய செல்வம் அப்படின்றது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இனிப்பு பொருட்களை தானம் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் திருமணம் தடைகள் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், பெண்களுக்கு உடைகள் தானம் கொடுக்கலாம், பெண்களுக்கு உணவுகள் தானம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே நிறைய தான தர்மங்களை செய்கிறது மட்டும்தான். அப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்னன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தான தர்மங்களை செய்யுங்க. அதே போல் உங்களை விட வயதில் பெரியவர்கள் அல்லது வயதில் சிறியவர்கள் அப்படிலாம் பார்க்க வேணாம். சரியான விஷயத்தை யார் சொன்னாலும் நான் இந்த வருஷம் கேட்பேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முடிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். இந்த 2025 அப்படின்றது உங்களுக்கு எல்லா பலனையும் கொடுத்து நீங்கள் வீடு கட்டுற யோகத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். ஏன்னா நீங்கள் போன வருஷம் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வண்டி வாங்குறதுக்கோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது பாதியில் நின்றுருக்கும். இல்லாட்டினா கட்டிகிட்டே இருக்கும்போது பாதி வீடு நின்றுருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் வீஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும். இல்லாட்டினா வீடு கட்டுறதுக்கான எந்த விதமான திட்டமிடல் இல்லாமலேயே தானாக வந்திருக்கும், அதுவும் நின்றுருக்கும். தடை தாமதம் கண்டிப்பாக போன வருஷம் இருந்திருக்கும். இந்த வருஷம் அது எல்லாமே விலகும். அது விலகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஆலோசனை கேளுங்க. இந்த ஆலோசனையை கேட்குற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். குறிப்பாக 1, 10, 28 இந்த தேதிகளில் தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க. மற்றபடி செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகள் இன்னும் கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் 1ஆம் தேதி பிறந்தவர்கள், 1ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த நாடு கண்டிப்பாக விபத்து அப்படின்றது கண்டிப்பாக நடந்திருக்கும். சொல்லப்போனால் சிறு விபத்தாவது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா விபத்து இல்லாத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய எண்களுக்கு உண்டு. ஆனால் 1ஆம் எண்ணுக்கு சென்ற ஆண்டு நிச்சயமாக விபத்து நடந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஆண்டு விபத்து நடக்காமல் இருப்பதற்காக என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, வெண்ணிற ஆடைகள் அதிகமாக அணிய நீங்கள் பழகிக்குங்க. மஞ்சள் ஆடைகள் கொஞ்சம் அதிகமாக அணிஞ்சிக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 1ஆம் தேதி பிறந்தவர் பார்த்திங்கன்னா நடிகர் அஜித்குமார். அவர் லைஃப் எப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஆல்ரெடி கார் ரேஸ் ஓட்டிகிட்டு தான் இருக்கார். விபத்துன்றது இயல்பாகவே இருக்கும். ஆனால் சென்ற ஆண்டு கண்டிப்பாக அவருக்கு விபத்து ஏற்பட்டுச்சானா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, இப்போது நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இமாலய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த துறையை விரும்புகிறாரோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் கண்டிப்பாக உண்டு. அவர் திரையுலகத்தை சார்ந்தவராக இருக்கிறதால இந்த ஆண்டு
நிச்சயமாக அவர் நினச்ச மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிடும். போன ஆண்டு நிச்சயமாக நான் தடை தாமதம் சொன்னேன் இல்லையா, 1ஆம் தேதி பிறந்த எல்லாத்துக்கும் தடை தாமதம் இருக்கும். அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமாச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இது திரு அஜித்குமாருக்கு நம்ம தெரிஞ்சதால் மே 1 அப்படின்றதால நம்ம சொல்கிறோம். பொதுவாக 1ஆம் தேதியில் தான் நீங்கள் எல்லாமே பிறந்திருக்கீங்க, நீங்கள் 1ஆம் தேதிக்காரங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வருஷம் இந்த வருஷம். தான தர்மங்கள் அதிகம் செய்ய செய்ய உங்கள் கடன் பிரச்சனை தீரும், வீடு வாகனம் வாங்குவீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா, குழந்தை விஷயம் இருக்கும், கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகும். இது எல்லாமே விலகி எல்லாம் பெறுவோம் அப்படின்ற இடத்துக்கு எல்லாமே வந்துடுவோம். ஸோ இந்த ஆண்டு 2025 1ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் பெறுவோம். சரவண பவம்.